பிராமி எழுத்தை வந்து பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு விதமாக வந்து அர்த்தம் சொல்கிறாங்க. யார் யார் சொல்கிறாங்கன்னா, கிருட்டிண சாஸ்திரியார்ன்றவர் சொல்கிறாரு, கேபி சுப்பிரமணிய ஐயர் என்றவர் சொல்கிறாரு, சி நாராயண ராவ் அப்படின்றவர் சொல்கிறாரு, டிவி மகாலிங்கம் அப்படின்றவர் சொல்கிறாரு, ஐ மகாதேவன் என்றவர் சொல்கிறார். ஒவ்வொருவரும் இந்த பிராமி கல்வெட்டுக்கு பல்வேறு விளக்கங்கள் வந்து கொடுத்தாலும் இவர் நம்மளுடைய மயிலை சீனி வெங்கடசாமின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து இந்த பிராமி கல்வெட்டை வந்து சொல்கிறாரு. அவர் சொல்கிறத வந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த தலைகீழாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் சரி பண்ணால் ஒரு எழுத்து அமையுது. அது எந்த எழுத்து பார்த்தோம் அப்படின்னா, உபாச அன தனடு லாவண கொடு பழி ஈ. இதுதான் வந்து அவர் சொல்கிறாரு. இப்படி தான் பிரிக்கணும் அப்படின்றாரு. அதாவது உபா சா அன் தண்டுலாவன் குடு பழி ஈ அப்படின்னு பிரிக்கணும்னு சொல்கிறார். அதாவது உபாசகனான தண்டுலாவன் முனிவர்களுக்கு கொடுத்த பள்ளி என்பது தான் இதனுடைய பொருள் சொல்கிறாரு. அதுக்கு அவர் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார் என்ன அப்படின்னா, வந்து அவர் வந்து சொல்கிறாரு, சகர எழுத்துக்கு பக்கத்தில் அகரம் சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. இது சா என்று எழுதப்பட வேண்டும், அதாவது உபாசான் என்று இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்படி எழுதுவதும் பிழை, உபாசகன் என்று எழுதப்பட வேண்டும். உபாசகர் என்பது பௌத்த சைன மதத்து இல்லறத்தாரின் பெயர். தண்டுலாவன் என்பது ஓர் ஆளின் பெயர். இஃது இந்த பள்ளியை தானம் செய்தவரின் பெயர். கொடு என்பது கொடுத்த என்றிருக்க வேண்டும். பழி ஈ என்பது பள்ளி என்பதன் இடைக்குறை. பழி ஈ என்று எழுதப்பட்டிருப்பதும் தவறு. பழி ஈ என்று எழுதப்பட வேண்டும். இகர ஈற்று சொற்களின் இறுதியில் யகரமை சேர்த்து எழுதுவது அக்காலத்து வழக்கம். பழி ஈ என்று எழுதாமல் பழி இ என்று எழுதியிருப்பது தவறு. அதனால் இந்த பிராமி எழுத்தை பற்றி ஆய்வு செஞ்சு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரியாக எழுத தெரியாத ஒரு ஆள் வந்து இந்த பிராமி எழுத்தை எழுதியிருக்கிறான் என்று வந்து மயிலை சீனி வெங்கடசாமின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் 1950 வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் இந்த பிராமி கல்வெட்டை பற்றி தன்னுடைய விளக்கத்தை வந்து சொல்கிறார்.